வணக்கம். மாட்டுத்தாவணி மலர் வணிக வளாகம் சங்க தலைவர் ஆர் முத்து நான் பேசுகிறேன். ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலமாக அந்த தொழிலில் இருக்கோம். பண்டிகை காலத்தில் ஆயுத ஊசியை முன்னிட்டு ஆயுத ஊசை, பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் இந்த வருஷம் இந்த 40 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி ரொம்ப ஒரு மந்தமான நிலையில் வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. மல்லிகைப்பூ 800 முல்லை 700, பிச்சி 700, மற்ற ரோஸ் எல்லாம் 300, 400 விற்கக்கூடிய இடத்துல 200 தான் போகுது. சம்பங்கி பார்த்தீங்கன்னா 150, 120 இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கு. செவந்தி 150, 120, அதுக்கு மேலே விற்க முடியலை. எப்போவுமே போன ஆண்டு கூட 300 வரைக்கும் விற்றுச்சு. இந்த ஆண்டு 150, அதுக்கு மேலே விற்க முடியலை. கேந்தி பூ பார்த்தீங்கன்னா 20, 30 மேலே கேந்தி விற்க முடியலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பொதுவாக எடுத்துக்கிட்டால் டோட்டலாகவே சாதாரண ஒரு நாளையில் வியாபாரம் ஓடுனது கூட சாதாரண ஒரு வேலைக்கிழமை பூ வியாபாரம்ன்றது வேலைக்கிழமை, திங்கக்கிழமை கொஞ்சம் நல்லா ஓடும். வேலைக்கிழமை ஓடக்கூடிய வியாபாரம் கூட இந்த பண்டிகை காலத்தில் இந்த இந்த நாள் இன்னைக்கு வியாபாரம் இல்லை, ரொம்ப கம்மியாக மந்தமாக தான் போய்கிட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட வாங்கி போய்கிட்டு இருக்காங்க. வெளியூர் வியாபாரிகள்லாம் சுத்தமாக வரத்து இல்லை, கம்மி. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. விவசாயிகளுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கத்தானே செய்யும். விலைவாசி விற்றா தானே விவசாயிகளுக்கும் காசு கிடைக்கும், எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும். அது நம்பித்தான் இருப்பான். பூ வியாபாரிகளை வச்சுக்கோங்க, வணிகர்களை வச்சுக்கோங்க. ஆயுத பூசைன்றது பெரிய ஒரு எங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி. சில பகுதிகளில் இருந்து வர வேண்டிய அட்வான்ஸ் கொடுத்தது வச்சது. இந்த பண்டிகைகள் ஒரு முக்கியமான பண்டிகை. கொடுத்தது வாங்கினதெல்லாம் கொஞ்சம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதை நம்பி தான் இருப்போம். ஆனால் இந்த முறை ரொம்ப மந்தமான நிலையில் வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. டன்னுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆயுத ஊச டயத்துகளில் நிறையா வரும். ஒரு 10-20 டன்னு, ஒரு நாளைக்கு 20 டன்னு, 25 டன்னு மேலே பூக்கள் வரும். இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலத்தை காட்டி இந்த ஆண்டு கம்மி தான். பூ வரத்தும் கம்மி, வியாபாரமும் கம்மி.